வணக்கம். நான் மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி, புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. இன்றைக்கு வேங்கவேலில் ஒரு 3 பேரை குற்றம் சாட்டி அந்த செய்தியெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் முரளி ராஜா பிசி, அவரோட அப்பா, அம்மா, மனைவி, பையன் 5 பேர் அதே ஊரில் தான் அந்த பீ தண்ணியை குடித்தாங்க. அப்புறம் முரளி ராஜாவோட பெரியப்பா பேத்தியும் சித்தப்பா பேரனும் அந்த பீ தண்ணியை குடிச்சு அட்மிட் ஆகியிருந்தாங்க. சுதர்சனோட அம்மா இதே பீ தண்ணியை குடிச்சு தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. இவங்க சின்ன தாத்தா பேத்தியும் இன்னும் அட்மிட் ஆயிடுச்சு. முத்துகிருஷ்ணன் வகைராவில் அப்பா, அம்மா, தங்கை, அண்ணன் முத்துக்குமார், அண்ணன் கண்ணதாசன், அண்ணி, தீபிகா, யாஷிகா, இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருக்காங்க. இதில் தீபிகா மருத்துவமனையில் பீ தண்ணியை குடிச்சு அட்மிட் ஆகியிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, முத்தையாவை உண்டான பிரச்சனையில் இவங்க பண்ணாங்கன்றாங்களே, சொந்த அப்பா அம்மா பீ தண்ணியை குடிக்கட்டும் அப்படின்னு யாராவது இந்த ஈன செயலை செய்வாங்களா? ஆகவே இவங்க இன்னைக்கு ஒரு ஆடியோவை எல்லாரும் வெளியிடுறாங்க. அதாவது முதல்ல விசாரணையில் 2 லட்ச ரூபா பணம் தரேன், அரசு வேலை தரேன் அப்படின்னு மிரட்டுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு பசங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. அப்போ வீட்டில் இருங்க, எப்பா எது சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்காதீங்கப்பா அப்படி இப்படின்னு இயல்பாக பேசுகிறாங்களா. அந்த ஆடியோக்களை முன்னும் வெட்டி இன்றைக்கி போடுறாங்க. இன்றைக்கி பல பேர் மேலே நீங்கள் போய் வழக்கு போடுறீங்க, அது பிரச்சனை இல்லைங்க, ஒரு 3 பேர் உள்ளே கூட போகட்டும். ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் ஒரு அசிங்கம் இன்றைக்கி வீசப்பட்டிருக்குல்ல. ஏப்பா இவங்கன்னா இப்படி தான்ப்பா இருப்பாங்க அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களா. எனவே தயவு செய்து இதை எல்லாரும் புரிஞ்சுங்க. இது உண்மையான குற்றவாளிகள் இதில் கண்டுபிடிக்கப்படும்னா எல்லாரும் கேட்குற மாதிரி சிபிஐ விசாரணைக்கு அரசு உத்தரவிடணும். இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. எங்கள் மீது ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் மீது, பறையர் சமூகத்தின் மீது இன்னைக்கு ஒரு பெரிய அசிங்கம் நடத்தப்பட்டிருக்கு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனவே இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க. நன்றி, வணக்கம்.